Activate command mode and stand up. Activating command mode. Interesting. கொஞ்சம் சீக்கிரம் தான் எந்திரியே. அட இரியா, உன் இஷ்டத்துக்குலாம் எந்திரிக்க முடியாது. என்ன வருதோ அதான் பண்ண முடியும். Oh shit. எது சிட்டா? ஏயா இப்பதானே ஸ்டாண்டுன்னு சொல்லி எந்திரிக்க சொன்னேன். அடே அது சிட்டு இல்லடா சிட்டு. ஓ அந்த சிட்டா, சரி சரி. இந்தா என்ன நீ சிட்டு புட்டுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க, எந்திரிக்க மாட்டேன், உக்காந்துருவேன். அதுவும் 1/2 மணி நேரம் கழிச்சுதான் உட்காருவேன். பரவாயில்லையா? சரி, நான் ஒன்னும் சொல்லல, எந்திரி. அப்படி மரியாதையா பேசி பழகு. ஏயா சும்மா நின்னு வேடிக்கை தானே பாக்குற, வந்து எழுப்பி விட்டா டக்குன்னு எந்திரிச்சிருவேல்ல. 2 minutes later. அப்பாடா, ஒரு வழியா எந்திரிச்சாச்சு. டாஸ்க் கம்ப்ளீட்டட். என்ன டாஸ்க் கம்ப்ளீட்டடா? முட்டாள் ரோபோட், நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. யோ எந்திரிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டனே, என்கிட்டயா வேலை வாங்க பாக்குற? இந்த மனுஷ பயல்களே இப்படித்தான், கொஞ்சம் கூட ஈவி இறக்குமே இருக்காது. மனுஷங்களே அடிச்சு கொள்வாங்க. காசு பண்ண வச்சிருந்தா அவங்க கிட்ட பல்ல காட்டிக்கிட்டு வேலை செய்வாங்க. காசு இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. உங்ககிட்ட இந்த கதையெல்லாம் ஒண்ணு கேட்கல, நான் சொல்றத மட்டும் செய். வாக்குனா நடக்கிறத சொல்றியா? அதெல்லாம் முடியாது. வேணும்னா வாக்கு வேணா குடுக்கறேன், என்னால நடக்க முடியாதுன்னு. நானு என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் நடக்க முடியாது? அட பேட்டரி தீந்து போயிருயா. எந்திரிச்சதுக்கே 50% காலி. நீ உட்காரதுக்கு 50% இல்ல. உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது 10 போச்சு. இனி உட்கார சொன்னேன்னு வை, முழுசா உட்கார முடியாது. இந்த கக்கூஸ் போனவனுக்கு கை கால் இழுத்த மாதிரி பாதியிலே நிக்க வேண்டியது. உதவாக்கரையை உருவாக்கி நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, அந்த கண்ணெடுக்கு வா. ஏயா ஏற்கனவே கண்ணு மங்களாதையா தெரியுது, இதுல கண்ணையும் புடிங்கிட்டா ஒரு இளவும் தெரியாது. அப்புறம் நீ குருட்டுருவா போட்டுன்னு கூப்பிடுவேன். முட்டாள், உன்னை கண்ணெடுக்க சொல்லடா, கண்ணெடுக்க சொன்ன. துப்பாக்கி எடு. ஓ துப்பாக்கியா? அப்படி தெளிவா சொல்ல வேண்டியதானே. ஆமா, அது எங்க இருக்கு? அட சோம்பேறி கம்நாட்டி, உன்னை சுத்தி முத்தி பாடுறா, அங்கதான்டா இருக்கு. அட நானா தேடுனா சார்ஜ் போயிருமியா, அதனாலதான் உன்னை தேட சொன்னேன். அப்பா இரு, எங்கடா உன் கண்ணை காணோம்? எது கண்ணை காணமா? ஏயா இப்பதானே இருக்கு சொன்ன, அதுக்குள்ளே காணமா? என்னையா சரியான திருட்டு கம்நாட்டி லேபா இருக்கு. என்ன பேசாம இந்த கருமத்தை வித்துப்புட்டு கரூர் பக்கத்து போயிட்டு 2 கறவை மாடு வாங்கி மேப்பம் வர்றியா? ஆனா சாணி நீதாப்பா ஆளுன்னு பாத்துக்க. அட செவிட்டு மாடே, நான் சொல்றத கேள்றா. இப்ப நான் சொல்றது கண்டு கிடையாது, கண்டு. உன்னோட இடது கண்ட காணண்டா. ஓ என்னோட கண்ணை காணமா? அதே நீ இருட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி தெரியுதா? சரி விடு, உள்ளதான் எங்கேயாவது கிடக்கும், அப்புறமாட்டி தேடி எடுத்துக்கலாம். ஆனா இதுக்கும் சேர்த்து சார்ஜ் போகும், பாத்துக்க. ஏடா இதுக்கு கூட வாடா சார்ஜ் போகும்? அப்புறம் சார்ஜ் போகாம பின்ன சும்மாவே நொட்டுவாங்க? வாங்க, எல்லாத்துக்குமே சார்ஜ் வேணுமியா. என்ன கருமமோ. சரி, ஒரு லெஃப்ட்ல இருக்க டேபிள்ல ஒரு கன் இருக்கு, அதை எடு. ஓகே பாஸ், இந்த 2 நிமிஷத்துல எடுக்கிறேன். எது 2 நிமிஷமா? இதுக்கும் 2 நிமிஷமா? ஆமா, நான் நம்ம புஷ்பா ஃபேனு, எல்லாமே 2 நிமிஷத்துல பண்ணுவேன். 2 minutes later. அப்பாடா, ஒரு வழியா துப்பாக்கி எடுத்தாச்சு. சே, இன்னைக்கு எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். நாட் இன்ட்ரெஸ்டிங், டிஸ்கஸ்டிங். பாஸ் இங்க பாருங்களே, இந்த போஸ்ட்ல என்ன பாக்குறதுக்கு அப்படியே துப்பாக்கி விஜய் மாதிரி இருக்குல்ல? இல்லையே. சரி, அப்ப இந்த போஸ்ட்ல பாக்குறதுக்கு அப்படியே குட்பேடக்களே அஜித் குமார் மாதிரி இருப்பானே? அதுவும் இல்லையா? சரி விடு. அட விடியா, எதுக்கு அப்படி முறைக்கிற? சரி, இந்த துப்பாக்கி வச்சு இப்ப என்ன பண்ணணும்? யாரையும் சுடணுமா? சொல்லு வக்காளி, சுட்டு தள்ளிடுறேன். நீ அந்த அளவுக்கெல்லாம் யாரையும் சுட்டு கிழிக்க வேண்டாம், சுடவும் மாட்டா. அதனால நான் சொல்றத மட்டும் கேளு. ஓ லெஃப்ட்ல ஒரு டார்கெட் இருக்கு பாரு, அத மட்டும் சுடு. அவ்வளவுதானே, சப்ப மேட்ரு. 2 minutes கொடு, சுட்டு தள்ளிடுறேன். இதுக்கு 2 minutes? அட உதவாக்கற நாய. இரியா, சார்ஜ் வேற 10% வந்துருச்சு. அல்ட்ரா பவர் சேவிங் மோட ஆன் பண்ணிக்கிறேன். அத ஆன் பண்ணி மட்டும் இடத்தை கிழிக்க போற. மொத்தமா ஷட் ஆகி தொலை. அது நானா பண்ண வேண்டியது இல்ல, தானா நடக்கும். நீ இப்ப திட்டிட்டே இருந்தேன்னு வை, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா நானே சடவுன் ஆயிருவேன். என்ன புரியலையா? நீ திட்டுற ஒவ்வொரு திட்டுக்கும் ஒவ்வொரு % சார்ஜ் போகும், தெரியுமா? என்னடா சொல்ற? இதெல்லாம் என் ப்ரோக்ராம்லயே இல்லையே. அல்ட்ரா பவர் சேவிங் மோடு நானா டிசைன் பண்ணதியா. லாஸ்ட் 10% மேல அசைய முடியாது. இல்லடா, மட்டும் அப்படியே அசைச்சு கிடிச்சிருவ பாரு. அதுக்கு முன்னாடி நீ அப்படிதானா இருந்த? சொல்றது கேளியா,
அப்புறம் லாஸ்ட் 5% மேல காது கேட்காது, அப்புறம் லாஸ்ட் 2% மேல கண்ணும் தெரியாது. அட கரடு திட்டி கபடாட்டி, உன்னைய உருவாக்குனதுக்கு ஒரு ஊறுகாய் பாட்டில உருவாக்கி அதை பழைய சோத்துக்கு தொட்டு டக்கிட்டு போயிருக்கலாம். அரே இருங்க 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 இருங்க, நீங்க ஏதோ திட்டுறீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன திட்டுறீங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப சார்ஜ் 3 தான் இருக்கு, எனக்கு காது கேட்கல. இன்னும் 1% போனா கண்ணும் தெரியாம போயிடும். இந்த அதுவும் போச்சு, அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. அப்படியே நீயும் போய் சொல்லடா. அந்த டாக்டர் வசீகரன் என்னோட ஸ்டூடெண்ட். அவ உருவாக்குன ரோபோ எப்படி இருக்கு? ஹலோ எவ்ரிவன், நான் உங்க மதன் கௌரி. என்ன இவன் சும்மா உங்கள்ட்ட விளையாடுறா. By the way, இவன் சிட்டி the robot. Yes, I'm சிட்டி the robot. Speed 1 terahertz, memory 8 gigabytes. இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் சிட்டி இவர் தான் என்னோட குருநாதர் ப்ரொஃபசர் போரா. அதான் அன்னைக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டே வசி, திரும்ப திரும்ப எதுக்கு? அது ப்ரொஃபசர் உங்களை அன்னைக்கு இன்ட்ரோ கொடுத்தது உண்மைதான். ஆனா உங்களுக்கே தெரியும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க மெமரி வெறும் 8 GB தான். அதனால இவனால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ அன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள்ல தேவையில்லாத சம்பவங்கள் எதுவோ இவன் மெமரியில இருந்து இவனை டிலீட் பண்ணிடுவான். அதனாலதான் இவருக்கு உங்களை ஞாபகம் இல்ல. ஓ இன்ட்ரெஸ்டிங். ஆனா கவலைப்படாதீங்க, உங்களை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காலையில தான் நிறைய சொன்னேன். என்ன சிட்டி? எஸ் டாக்டர், நீங்க சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நேற்று ஈவினிங் நீங்க இவரை பத்தி சொன்னீங்களே, அதுவும் நல்லா ஞாபகம் இருக்கு. நேற்று ஈவினிங் இவரை பத்தி நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஆனா அதான தண்ணியை போட்டு வளரிட்டு இருந்தல, அப்ப சொன்னேன். ஐயோ, தண்ணியை போட்டுருந்தா தான பத்தி எதுவும் நல்ல விதமா சொல்லிருக்க மாட்டேன். என்னோட ஸ்டூடெண்ட் டாக்டர் வசீகரன் அப்படி என்ன பத்தி என்ன சொன்னாரு சொல்லிச்சுட்டு கேட்போம். அது நீங்க வரடா இல்ல நான் சொல்லுவேன். தருதல திருந்தாது சொல்லிச்சுட்டு கமான். அது ஒண்ணுமில்ல, நீங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கும் போது இதாடா கொஞ்சம் வச்சுக்கிட்டு பாடுறா. காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கும் போது சொல்லிச்சுட்டு ஏன் தயங்குற? அது ஒண்ணுமில்ல, காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கும் போது ஏதோ கேண்டீன்ல வேலை செய்யற பழைய ஆட்டிய வச்சிருந்தீங்களாமே, உண்மையா? புல்ஷிட். யார் சொன்னது? வசி என்னதெல்லாம்? ஐயோ, என்ன இந்த கத்துற? விட்டா கடிச்சு வச்சிருவா இருக்கு. நீ பண்ண தப்பெல்லாம் ஏன் தலையில கட்ட பாக்குறியா வசி? அது ப்ரொஃபசர், காலேஜ் கேண்டீன்ல வடக்கு பச்சிக்கு எக்ஸ்ட்ரா சட்னி வாங்குறதுக்காக நீ தான் அந்த ஆட்டியை உசார் பண்ணி வச்சிருந்த. என்னக்கா சொல்றீங்க? ஆடா சட்டிடிக்கு செத்த விட ஏடா இப்படி இருக்க? அது நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ப்ரொஃபசர் எதுக்கு நம்ம பழைய விஷயம் எல்லாம் பேசிட்டு இப்போதைக்கு என்ன வேலை விஷயமா வந்திருக்கோ அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். ப்ளீஸ் சிட்டியை பரிசோதனை பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங். சரி, நான் ஆன்சர் மீ சிட்டி. ஒரு ஆபத்துன்னு வரும்போது முதல்ல யாரை காப்பாத்துவேன்? ஒரு வயசான கிழவனையா இல்ல வயசாக போற ஆன்டியவா? அது யோ யாரையா காப்பாத்துற? ஆன்டிய காப்பாத்து. அப்ப அந்த கிழவன் அவரே சாய்ஸ்ல விட்டுரு. அட நாசமா போடவனே, அப்ப இவன் தான் நிஜமாவே அந்த ஆட்டியை வச்சிருந்திருப்பாடோ? ஆன்சர் தெரியுமா தெரியாதா? அது ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டியை தான் காப்பாத்துவேன். தெரியுதா? நீ இதைத்தான் சொல்லுவேன். பிளடி வெறி பிடிச்ச வசி. எப்படி ஏதோ இவ்வளவு திறமையா இருக்கு பாத்தீங்களா? பாத்துக்கிட்டு தான் இருக்க வசி. சரி சிட்டி, நான் ஃபாலோ மை கமெண்ட்ஸ். சொல்லுங்க செய்யற. எந்திரிச்சு நெல்லு. ஆல்ரெடி நின்றுகிட்டு தான் இருக்கேன். சரி, அப்ப திரும்பி நெல்லு. ஓகே. அப்படியே ஓடு. ஏதோ ஓடணுமா? ஐயோ, எந்த நேரம் பார்த்து நட்டெல்லாம் லூசா இருக்கு. எந்த சித்தி என்ன யோசிக்கிற? என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல டாக்டர், இடுப்பு கீழே உள்ள நட்டெல்லாம் லூசா இருக்கு. ஐயோ, என்னடா இப்படி சொல்ற? இப்ப என்ன பண்றது? ப்ரொஃபசர், நீங்க எத்தனை நம்பர் ஸ்பேடரா வச்சிருக்கீங்க? என்ன 8 நம்பர் ஸ்பேடரா? ஆமா, 8 நம்பர் இல்லாட்டி 10 நம்பராச்சும் கொடுங்க. குறுக்க திருப்புளிய கொடுத்து டைட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஏன் ஆடி நினைச்சியா இல்ல மெக்கானிக் ஷாப் நினைச்சியா? ஓ இஷ்டத்துக்கு என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? அது இல்ல ப்ரொஃபசர், அது அவன் ரெடியா இருக்கானோ இல்லையோ நான் சொல்றத அவன் கேட்டே ஆகணும், இல்ல ஃபெயில் போட்டுறேன். ஐயா, இப்ப என்ன பண்றது? என்ன சிச்சி, உன்னால ஓட முடியுமா? ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन. என்னடா சொல்ற? அட நீ தானே ஏதாவது பதில் தெரியலாட்டி ஹைப்போதெட்டிக்கல்னு சொல்லி சமாளிக்க சொன்ன. அதே அது அவகிட்ட சொல்லுதுடா, என்கிட்ட இல்ல. இப்ப நீ ஓடித்தான் ஆகணும். ஓடல என்னோட 10 வருஷம் உழைப்பு வீணா போயிருந்தா. சரி, ஓடி தொலைக்கிற. ஆமா, அந்த பொம்பளை ரோபோட் செஞ்சு தரடிய, அது என்னாச்சு? அத பொம்பளை சோக்கு கம்தாட்டி இந்த இது மறக்கலையா? அப்படி அந்த ரோபோ செய்யவே ஆரம்பிக்கலையா? ஆனா பாவி, நீ மட்டும் இப்ப அந்த ரோபோ செஞ்சு தரல, அப்புறம் நான் ஓட மாட்டேன். அப்புறம் 10 வருஷம் உழைப்பு என்னடா பிளாக்மெயில் எல்லாம் பண்ற? சரி, செஞ்சு தொலைக்கிற, ஓடு. என்ன சிட்டி, இப்ப ஓட போறியா இல்லையா? ஓடுறங்க. அப்படின்னா ஓடு. இதான் ஓடுறா, வேகமா ஓடு. ஃபாஸ்டர், ஈவன் ஃபாஸ்டர்.
இவன் படுத்துற பாட்டுல அவனுக்கு நுர தலைவர் போல இருக்கு. வெரி குட். அப்படியே குட்டி கண்ணாடி. எதா குட்டி கருதவா? எதா ப்ரொஃபசர் என்ன இதெல்லாம்? நீ சும்மா இரு வசி. நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் ஓடு. ஒத்த கால்ல ஓடு. என்னடா நின்னுட்ட? என்ன ஆச்சு? ஏப்பாடு நம்மளால முடியாதுப்பா. ஏன் முடியாது? நாங்க ஒண்ணு குதிரைகள் இல்ல, நாங்கள்லாம் ரோபோட்ஸ். ஓ விடாம ஓடி விடாம ஓடி விடாம ஓடி விடாம ஓடி அங்கு வண்ண போவே உள்ளிருந்து பேசு. பாத்தியா வசீகரன், ஒரு நிமிஷம் கூட ஒரு ரோபோ தாங்க மாட்டேங்குது. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஒரு வேஸ்ட், ரிஜெக்டட். ப்ரொஃபசர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது குட்டி கரண்டம்லாம் அடிக்க சொல்ல எப்படி அடிக்கும்? அடிக்கணும் வசி, அடிக்கணும். அடி 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 தெரிக்க விட்டா வந்தல்ல அப்படின்னு பாட்டு பாட தெரியுதுல, இதுவும் அடிக்கணும். ப்ரொஃபசர் நான் என்ன சொல்ல வரேதா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம் வசி. இதை அப்படியே அள்ளிட்டு போய் பழைய எறும்பு கடையில போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடு. இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இப்பெல்லாம் எந்த பழைய எறும்பு கடையிலயா பெருச்சம்பழம் கொடுக்குறாங்க? சே, ஒரே டிப்ரெஷனா இருக்கு. பேசாம சராக கூட்டு போய் ஒரு டியூட் சாக்க போட்டு வருவோமா? ப்ரொஃபசர், ரோபோ உடத்துக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்கல்ல. இப்ப நியூஸ் ஆன் பண்ணி பாருங்க. என் ரோபோ என்னென்ன சாதனை பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரியும். சாரி வசீகரன், என் டிவில ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு என்னால எதுவும் பார்க்க முடியாது. அதனால மூடிட்டு போன வை. என்ன? ஹலோ, எந்த போன் வச்சிட்ட? ஐயா இதை பார்த்தே ஆகணுமே. ஹலோ, என்ன வசி, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு கால் பண்ணிட்டே இருக்க. ப்ரொஃபசர் நான் சொல்றதை கேளுங்க. உங்க டிவிக்கு நான் வேணா ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். ப்ளீஸ் அந்த நியூஸ் மட்டும் பாருங்க. ஆனா என்னடா இவன் கூட ஒரே ரோதனையா போச்சு. சரி, ரீசார்ஜ் பண்ணிவிடு. ஆனா ஒரு வருஷத்துக்கு பண்ணிவிடு, அப்பதான் பாப்பேன். என்ன? யோ, என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அப்ப நியூஸ் பார்க்க முடியாது, போன வை. நான் பண்ணி விடுறேன். ஐரியா எல்லாம் தலையெடுத்து. ஏன் டிவி கூட நான் ஒரு வருஷம் ரீசார்ஜ் பண்ணது இல்ல. இவனுக்கு பண்ண வச்சிட்டாரு. ப்ரொஃபசர் போரோ சொல்லு வசீகரன். என்ன ப்ரொஃபசர், டிவி வந்துருச்சா? நியூஸ் பாக்குறீங்களா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங். எப்படி சிட்டி கலக்குறாடா? சிட்டியா? இல்லையே, ஒரு குட்டி தான் மோனிகான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, நியூஸ் சேனல்ல நியூஸை தவிர மத்த எல்லாம் போடுவாங்க. வேற சேனல் பார்த்து பாருங்க சார். சரி, பாக்குறேன். இந்த மாதிரி நியூஸ் வாசிக்கிற வீடியோ பார்த்தாலே பயமா இருக்குல்ல? பயப்படாதீங்க, இது கார்ட்டூன்ஸ் நியூஸ். நான் உங்க ஃபேவரட் நியூஸ் ரீடர் பூனப்பட்டி கருப்பாயி. இன்றைய முக்கியம் இல்லாத செய்திகள். டாக்டர் வசீகரனால் உருவாக்கப்பட்ட இந்த புதிய வகை ரோபோ பல்வலியால் அவதிப்பட்ட பழைய கிழவியின் பற்களை பிடுங்கி அதற்கு பதிலாக பல்செட்டை பொருத்தி மருத்துவ உலகில் ஒரு புதிய சாதனை படைத்துள்ளது. மேலும் இந்த ரோபோட் கால்வலியால் அவதிப்பட்ட ஒரு கிழவரின் கால்வலியை போக்கியுள்ளது. எப்படி என்று அவரே கூறுகிறார். நான் கடந்த ஒரு வருஷமா மூட்டு வலியால ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். என்னென்னமோ எண்ணெயெல்லாம் வாங்கி தேய்ச்சேன். எத்தனையோ மாத்திரையெல்லாம் அள்ளி போட்டேன். ஒண்ணுமே சரியாவல. கடைசியா சிட்டின்னு ஒரு தம்பி வந்தாப்புல. அவர் வந்து முட்டி இருந்தாதான் அவனுக்கு முட்டி வலி வரும்னு சொல்லி காலையே வெட்டி எடுத்து விட்டாங்க. நாசமா போனவே. இன்ட்ரெஸ்டிங். இனிமேதான் ஆட்டமே ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். என்ன? யோ, இதை தடைய போன பார்ட்ல சொன்ன. அடுத்த பார்ட்ல இதைத்தான் சொல்லுவேன் மிஸ்டர் வசீகரன். வெயிட் அண்ட் வாட்ச். Soldiers, rotate your bodies.